சிவியராகவும் வருவாங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எண்டோமார்பின்ஸ், ஆக்சிடோசின்ஸ், எண்டோமார்பின்ஸ். இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் இப்போ கெட்டது இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ அதை அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 பேர் வேணும் இல்லையா? அப்போ அந்த ஹார்மோன்ஸ் எப்படி கொண்டு வருது? எக்ஸசைஸ், மெடிடேஷன், நல்ல சிரிக்கணும் சரியா, நல்ல கூர்ந்து கவனிக்கணும், டெய்லி ஒரு வாட்டி புக்கு படிக்கணும். எந்த புக் வேணா இருக்கட்டும், ஒரு வாட்டி புக்கு வந்து 100% நீங்க படிக்கணும். ரீடிங் ஹேபிட் இதெல்லாம் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்க பாடியில எண்டோமார்பின்ஸ் பயங்கரமா சொல்லும். சிரிக்கணும், வீட்டில் போய் ஒரு 2-5 நிமிஷம் சிரிங்க சரியா? ஸோ இந்த பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு வரும்போது இந்த நெகட்டிவிட்டி சுத்தமாக போயிடும். இது என்னால் பண்ண முடியல மேடம், கோவமா இருக்கு. இப்போ இந்த ஆக்சுவலி கொஞ்சம் சொலப்ப என்ன ஆகும்னா கோவம், அதீத கோவமாயிடும். எதுக்கு நம்ம கோவப்பட்டோமே அவனுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் என்ன சொல்றோம்னா, கோவப்படுறியா படம் போது டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிடும். இருங்கப்பா 1 நிமிஷம் மைண்ட் கொஞ்சம் சரியில்லை போய், இல்லை ஒரு நல்ல ஒரு 5-6 கிளாஸ் தண்ணியை மடக்கு குடிச்சிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா அந்த அஸ்டைல் கோலையில நிப்பாட்டிடும் இல்லையா? கடலச்சி தெரியும்ல எல்லாருக்குமே. கடலச்சி வந்து ஆன்டி டிப்ரெசன்ட். கடலச்சிக்கு வந்து அந்த பவர் இருக்கு. அதான் அந்த காலத்தெல்லாம் கடலச்சி வச்சுட்டே நடந்து போவாங்க. கடலச்சியை வந்து வீட்டுல இருந்துச்சுன்னா எடுத்து ஒரு இடத்துல உட்காந்து நீ கடலச்சி சாப்பிட்டே இருக்கும், மைண்ட் மாறி சரியா? சோ இதெல்லாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ இட்ஸ் an ஆன்டி டிப்ரெசன்ட். அப்போ அந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியே போயிடும். அதை விட்டுட்டு நம்ம ஆர்கியூ பண்ணி நம்மளுக்கு இன்னும் அஸ்டைல் கோலிங் சொரந்து சும்மா பேச்சா போறது வந்து கைகலப்பா சண்டை அடிதடி அப்படி ஆயிடும் சரியா? அது நம்மளுக்கு வரல, நம்ம அதுக்கு வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளாகி நம்ம பிளேஸ்க்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம என்ன இன்னொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளும் ஏர்ன் பண்ணிட்டு மித்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் சரியா? அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இனிமேட்ல இருந்து உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா ஓ மேடம் சொல்லியிருக்காங்க இந்த கெட்ட ஹார்மோன் சொல்றது, உடனே அந்த இடத்துல விட்டு போயிடணும். இல்லை தண்ணி குடிக்கணும், இல்லை கடல் வச்சு சாப்பிடணும், இல்லை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் அமைதியாக கொஞ்ச நேரம் கோவம் பண்ணாலும் போயிடும் சரியாப்பா? ஸோ இதான் ஹெல்த் பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது